எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நாங்க நல்லா இருக்கோம். இன்னைக்கு மார்னிங் 9:30 ஆகுது. ஸோ இப்போ நாங்கள் எங்கே கிளம்பி வந்திருக்கோம் அப்படின்னா ராஜாலி பேர்ட்ஸ் பார்க்குக்கு வந்திருக்கோம். அச்சு, உனக்கு இந்த பேர்ட்ஸ் பார்க் பிடிக்குமா? ஸ்ரீகரன், உனக்கு பிடிக்குமா? எத்தனை தடவை வந்திருக்க? 3 டைம்ஸ் வந்திருக்கான். அவன் தஞ்சாவூர் வந்தாலே இந்த பேர்ட்ஸ் பார்க் பார்க்காம போக மாட்டார். சாரி, ராஜாலி பேர்ட்ஸ் பார்க். ராஜாலி பேர்ட்ஸ் பார்க்கு டைமிங் பார்த்தீங்கன்னா 8:30லேருந்து 6:30 வரைக்கும். 1000க்கு மேலே வெளிநாட்டு பறவைகள் எல்லாம் இருக்கான். 1.5 ஏக்கரில் வந்து போட்டிருக்காங்க. 150 ரூபா ஒரு ஆளுக்கு. எல்லா நாளும் உண்டாங்க. 90 சென்டிமீட்டர் கீழே வந்துட்டு ஃப்ரீ. வெளியிலே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டாய் ஷாப்பு, தலையாட்டி பொம்மை அந்த மாதிரிலாம் இருக்குங்க. பட் ரேட் கொஞ்சம் ஜாஸ்தியாக தான் இருக்குது. பொறுமையாக கொடுங்க. என்ன பயம்? அச்சு பாரு, தூக்கி போடுது. அச்சு இல்லை, ஸ்ரீகரனா? கையில் கொடுங்க தங்கம். இங்க கூட நான் கொடுக்க போகிற எனக்கே பயமாக தாண்டா இருக்குது. என்ட்ரன்ஸ்லேயே ஆள் உயரத்துக்கு ஆஸ்ட்ரிச்சை பார்த்துட்டு அதுக்கடுத்து நாங்கள் பேர்ட்ஸ்க்கு போகிறோம். எதுக்காக நாங்கள் காலையே கிளம்பி வந்திருக்கோம்னா, லாஸ்ட் டைம் வந்திருந்தோங்க பேர்ட்ஸ் பார்க்குக்கு. அப்போ எந்த பேர்ட் கூட கையில் வரவே இல்லை. ஏன்னா நாங்கள் நியர்பை 3 மணிக்கு வந்தோம். ஸோ அப்போ ஆல்மோஸ்ட் அதுக்கு பசியெல்லாம் முடிஞ்சிருச்சு போல். அதனால தான் காலையிலே கிளம்பி வந்தாச்சு 9:30க்கெல்லாம். போங்க பிள்ளைங்களா, உள்ளார் போங்க. இங்கே பேர்ட்ஸ் ஃபுட் கொடுப்பாங்க. சாப்பிடக்கூடாது, பேர்ட்ஸ்க்கு கொடுக்கணும். சரியா? கையில் வாங்கிக்கோ. எனக்கு ஓடுங்க ஓடுங்க ஓடுங்க. என்ட்ரன்ஸ்லேயே பாருங்களேன், கீரை தலையிலே புறா பறவை ஒன்று இருக்குது. ஒன்றும் இல்லை தங்கம், கையில் வச்சிரு. அம்மா வேற லெவல். கூசுதா ராஜி? கூசுதா? அச்சா, கை காமிங்க. ஓப்பன் பண்ணு ஸ்ரீகரன். பாரு, அவன் பயப்படவே இல்லை பாரு அச்சு. ஸோ நீங்கள் வந்து இந்த பேர்ட்ஸ் பார்க் வரீங்கன்னா காலையிலே வந்துடுங்க. மத்தியானம் போல் வந்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஃபுட்டெல்லாம் சாப்பிட்ருதா. அதனால அந்தளவுக்கு கையில் வரவே இல்லை. போன தடவை நாங்கள் 1/2 hourக்கு மேலே வெயிட் பண்ணோம் ராஜி. கையில் வரல அப்பயுமே. ஹாய், பத்தியா? ஓப்பன் பண்ணி காமிச்சாலே போதும். வருதான் ஸ்ரீகரன்? என்ன சாப்பாடு இல்லை, என்னென்னப்பா இருக்குது சேர்ந்துருக்கு? நெல். ஓகே, சரி. ஆனால் வெளியிலேருந்துலாம் ஃபுட்டு எடுத்துகிட்டு வர அலோடு இல்லை, நீங்களே தரீங்க. ஓகேப்பா. இப்போ நிறைய டூரிஸ்ட் ஸ்பாட் வந்தாங்கன்னா இந்த இடத்துக்கும் வராங்கங்க. அப்படியே தஞ்சாவூர் பெரிய கோயில் விசிட் அடிச்சுட்டு இது வந்து ஆப்போசிட்டே இருக்கா, அதனால இங்கேயும் வராங்க. டெய்லி நிறைய டூரிஸ்டில் வராங்கல்ல. ஏன்னா நாங்கள் லாஸ்ட் டைம் வந்தப்பையும் பார்த்தோம், நிறைய பேர் வந்திருந்தாங்க. கீழே இருக்கு, அது கை நீட்டுவோம். வருதுன்னு பார்ப்போம். வரீங்களா? முன்னாடி 7 குருவிக்கிட்ட இருந்தது. இப்போ அதுங்க எல்லாம் வந்துட்டு இங்கிட்ட அங்கிட்ட விளாண்டுட்டு இருக்காங்க. இப்போ இவங்க ஒருத்தவங்க வந்திருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து வரதால இந்த பேர்ட்ஸ் பார்க்குக்கு வந்துட்டு மார்னிங்கே வந்துடுங்க. நிறைய பறவை எல்லாம் வரும். ஏன்னா மத்தியானம் கிட்ட வந்தீங்கன்னா எல்லாம் சாப்பிட்றது வயிறு ஃபுல்லாகிடுதா, அதனால வர மாட்டேன். போன தடவை நாங்கள் அவ்வளோ நேரங்க கையில் இப்படி வச்சுட்டே இருந்தோம். அப்போ தான் அவங்க சொன்னாங்க நீங்கள் காலையிலே வந்துடுங்கக்கா, வந்துடும் அப்படின்னாங்க. அதனால் இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா நாங்கள் காலையிலே வந்தாச்சு கிளம்பி. க்யூட்டாக சாப்பிடுதுல்ல. ஏப்பா நிறைய வரும். ஏன் இன்னும் வரல? இப்போதான் ஒரு 6 வந்து சைக்கிளாக ஓடிடுச்சு. எப்படிமா இருக்கு? சூப்பரா இருக்கா? நல்லா இருக்கா?
எவ்வளோ பறவை இருக்குது பாருங்கள், செம்ம அழகாக இருக்குது. இங்கே குட்டீஸ் வந்துட்டு பறவையை வச்சு என்ஜாய் பண்ணிகிட்டு இருக்காங்க. அட் லாஸ்ட் அவங்க அத்தை கையில் இருந்து யூஸ் பண்ணிக்கிறேன் அப்படின்ட்டான். அவங்க அத்தை கையை பிடிச்சிருக்கணுமா. ரொம்ப பயப்படுறான் விசாகன் இந்த தடவை. ஏன்பா பயமாக இருக்கா அவனுக்கு? நீ தான் ஸ்ட்ராங்கான பாய் சொல்லுவியே. நல்லா சாப்பிடுதா? பயப்படக்கூடாது, அவ்வளோதான். பார்த்து அவன் பயப்படுறான், ரொம்ப பயப்படுறான் விசாகன். பேர்ட்ஸ்க்கு ஃபுட் எல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம பே பண்ணவே தேவையில்லை, எல்லாமே டிக்கெட்டோடு இன்க்ளூடட் தான். ஃபுட்டு வந்து இங்கேயே தருவாங்க, ஃப்ரீ தான். அது 90க்கு மேலே இருந்தால் டிக்கெட்டுங்க. இந்த 2 குட்டீஸ்க்கும் ஃப்ரீ. இங்கே கம்மியாக இருந்துச்சுங்கன்னு நினைக்கிறேன். இல்லை அவங்க 90 வராதுங்க. அவனா அவனும் வந்துடுவான், நானு அப்படின்ட்டு. அச்சோ, வெஜிடபிள்ஸ் எல்லாம் கட் பண்ணி போட்டிருக்காங்களாங்க. இது சாப்பிட்டுட்டு இருக்கு பறவை எல்லாம். இப்போ எவ்வளோ பறவைங்க பாருங்கள். அதோட ஒரு பாக்ஸில், அதுக்கப்புறம் இந்த இடத்துல அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல் சைடு என்ஜாய் பண்ணிகிட்டு இருக்கு. சூப்பர். 2 கையிலையும் வந்துடுச்சா? வெயிட் நல்லா நீட்டி நிறுத்துங்க. நல்லா இப்படி நிறுத்துங்க. அங்கே பாரு. தரேன். எனக்கு நிறைய இருக்கு. இந்த சைடு எத்தனை இருக்கு? 4 இருக்கு. அப்பப்போ ஓடுது. என்னடா உனக்கு வேணுமா? சரி தரேன். அப்படியே கை நீட்டிட்டு நின்று உனக்கு வரும். அது அவன் கையில் ஃபுட்டு இருந்தால் போடுறாங்க. நல்லா அப்படியே மரம் மாதிரி எல்லாமே செட் பண்ணி வச்சுருக்காங்க. இதுக்குள்ளார எப்படியும் ஒரு 500 குருவிக்கு மேலேயாவது இருக்குன்னு தான் நினைக்கிறேன். அவ்வளோ பெருசுங்க, செம்ம பெருசாக இருக்குது. எவ்வளோ அழகாக அப்படியே லைனாக வந்துக்கிட்டே இருக்குது. பயமாக இருக்குது அது பறக்கிறப்போ. உள்ளார பார்த்திங்கன்னா நம்ம குட்டி குட்டி பறவைலாம் பார்த்தோமா, இப்போ வந்துட்டு பெருசாக வந்து அந்த கிளி அந்த மாதிரி அதிலே நல்ல பெரிய பெரிய கிளி கலர் கலராக இருக்கும். ஏன்னா நாங்கள் போன தடவை போயிருக்கோம்ல. இது உள்ளார என்ட்ரி வந்து ஒரு தடவை தான் அலௌடாம். ஸோ நீங்கள் அந்த ஒரு தடவையிலே எவ்வளோ நேரம் நிற்கலாமோ நின்றுட்டு பேர்ட்ஸ்க்கு ஃபுட்டு கொடுக்கலாம். ஒன்ஸ் வெளில வந்தீங்க அப்படின்னா மறுபடியும் அலௌடு கிடையாது. ஸ்ரீகரன் குட்டி, இது என்னடி? ஸ்ரீகரன் என்னது இது? டக்கு பாரு, டார்டாய்ஸு மேலே வந்துருக்கு பார்த்தியா? எப்படி இருக்கு? நல்லா இருக்கா? பயமா இருக்கா? ஸ்ரீகரன் எப்படி இருக்கு? நல்லா இருக்கா? என்ன தங்கம்? ஆமா, என்ன பண்ணும் ரேபிட்டு? கேரட். ரேபிட் பார்க்க போறியா? இந்த பாப்பா மட்டும் அலோவ் பண்ணாதீங்க. அச்சோ நீ மட்டும் அலோடு இல்லையா? அக்ஷரா மட்டும் அலோடு இல்லை. ஓகே. அச்சோ ஜாலியா? ரேபிட் கூட. ரேபிட்டு கேபேஜ் தான் காலையிலே சாப்பிடுமா, அப்புறமா தான் கேரட் சாப்பிடுமா. இந்தாங்க தங்கம். தங்கோ குட்டி. ஆச்சு ஆகா, லைனா வராங்களே, லைன் கட்டி. இரு தங்கம் வரேன். அத்தைக்கிட்ட இருக்கு வாங்கிட்டு வரேன். இரு முயல் இருக்குங்க. எப்படி ஒரு 100ஆவது இருக்கும் போல. செம்மையா இருக்கு, அழகா விளையாண்டுட்டு இருக்காங்க. அச்சு கொடுங்க. இந்தாங்க, உட்காந்து கொடு. பயப்படக்கூடாது தங்கோ, உட்காந்து கொடுங்க. ஒன்றும் பண்ணாது ரேபிட்டு. கையை கடிக்குது. அங்க போறச்சு எப்படி நின்று பாக்குதுன்னு. அச்சோ அழகா இருக்குடா. மேல ஏறிக்கிச்சுடா. உட்காரு அச்சு, உட்காருங்க. பயப்படக்கூடாதுடா. கூட அச்சு. விசாகன் உனக்கு பயம் இல்லையா ரேபிட் கூட? ஹாம்ஸ்டர் இல்லடா, ரேபிட்ரா. ஓ அது ஹாம்ஸ்டரா? அப்படியா யாராஜி? எலியா அதெல்லாம்? அதுதான் ஹாம்ஸ்டர். அதான்டா எலி. கரெக்டு. நான் குட்டி ரேபிட்டோன்னு நினச்சேங்க, கடைசியில் அது ஹாம்ஸ்டரா. இங்கே இருக்கு பாருங்க. அச்சு அம்மா கொடுக்குவா? பார்த்தாங்க 2 சேர்ந்து ஷேர் பண்ணி சாப்பிடுதாச்சு. குடு உட்காரு குடு. ஐயோ உன்னை எட்டி பார்க்குதுடா தங்கமே. இங்க பாருங்க. இந்தாங்க தங்கம். பாரு. அப்ப அம்மா கொடுக்குறேன், நீ பாரு. தரணுமா தங்கம்? இந்தாங்க
கொடுங்க. ஸ்ரீகரன் குட்டி இந்தா, அவ்வளோதான் முடிஞ்சிச்சு. நீ கீழே உட்காந்தாதான் ரேபிட் வரும், மேலே உட்காந்தா ரேபிட் வராது. வந்துருச்சா ரேபிட்டு? போட்டிருக்காங்க பாருங்க, பெரிய பறவைகள் கூடம் அப்படின்னு சொல்லிட்டு லார்ஜ் பேர்ட்ஸ் ஏவியரின்னு போட்டிருக்காங்க. ஸோ இதுக்குள்ளார போயிட்டு நம்ம பெரிய பெரிய பேர்ட்ஸ் எல்லாத்துக்கும் வந்துட்டு ஃபுட்டு கொடுக்கலாம். இதுக்கும் ஃபுட்டு வந்து இங்கே கொடுத்துருவாங்க. எல்லாத்துக்குமே நம்ம வந்துட்டு டிக்கெட்ஸ் எடுத்ததை காமிக்கணும், அப்போ தான் கொடுப்பாங்க. இது வந்து சன்ஃப்ளவர் சீடா? ஓகே. வாங்கிக்கோ அவனுக்கு என்கிட்ட கொடுத்துருங்க. அச்சு வாங்க போகலாம். அம்மா வாங்கிட்டு வா, பயப்படக்கூடாது, வா அம்மா கூட்டு போற, வா. பெருசாக இருக்கும், பயப்படுது. என்னாச்சு, ஏன் பயப்படுற? பெருசாக இருக்கிறத பார்க்கவும் பயந்துட்டாச்சு, எனக்கே பயமாக தான் இருக்கு. கொஞ்சம் சமாதானப்படுத்திட்டு தாங்க்கா. போங்க, தொடுங்க, தொட்டு பாருங்க, ஒன்றும் பண்ணாது, தொட்டு பாருங்க. பேசுவாங்களா இவங்க? ஹலோ சொல்லுவாங்களா? பரவாயில்லையே. பேச மாட்டா தங்கம் அது, பாத்தியா? பப்ளுவா? பேசுங்க, உங்க பேர் என்ன? பப்ளு சொல்லுங்க. என்ன இப்படி வருது, பயமா இருக்கு எனக்கு. அங்க போறேன். ஊட்டி விடுறாங்களா? சரி ஊட்டாச்சோ. சும்மா தாங்க வச்சிருந்தேன், மேலே ஏறிட்டு கையை ஓபன் பண்ணுன்னு சொல்லுது. அது மாதிரி ஓபன் பண்ணிருச்சு, அதுவாவே சாப்பிட்டுட்டு இருக்கு. நல்லா எவ்வளவு பெருசா இருக்கு பாருங்க, வெள்ளேர்னு இருக்கு, அழகா இருக்கு பாக்கிறதுக்கு. எவ்வளவு பொறுமையா அழகா சாப்பிட்டுட்டு இருக்காங்க பாருங்க. நல்லா அழகாங்க. அந்த சன்ஃப்ளவர் சீடு தோலை உரிச்சிட்டு உள்ளா இருக்கிறது மட்டும் சூப்பரா சாப்பிட்றாங்க இவங்க ஒருத்தவங்க தான் வந்திருக்காங்க இது வரைக்கும் கையில. செல்லக்குட்டி போதுமா? அடுத்து வேற பேர்ட்ஸ்க்கு கொடுக்கலாம் நம்ம. இருக்கு, நிறைய இருக்கு. அவங்க பாரு, என் கையில இன்னும் மஞ்சள் குருவிலாம் வரல. செல்லக்குட்டி போதுமா? இந்த ரஜினி கொஞ்சம் கையில எடுத்துக்கோ. என்ன பண்ணுது? உட கடிக்குதான், நான் டெஸ்ட் பண்றேன். கடிக்கல. ஏன் அங்க வச்சிருக்காங்க பாரு, நிறைய இது இருக்கு பாரு, வாங்கிக்க ஓடு. விசாகன் குட்டி கையில பேரட் வந்துருச்சாடா? ஹாப்பியா? ஏண்டா பயப்படுற மகனே? ஐயோ போனை கடிக்க வருது. இது குத்துதா? சரி கீழே இறங்கி விடு. ஊட்டுங்க. அங்க பாருங்க, அழகா ஏதோ இந்த குட்டீஸ் வந்து சோறு ஊட்டுற மாதிரி ஊட்டிட்டு இருக்காங்க சன்ஃப்ளவர் சீடு. இந்த பாருங்க, சூப்பரா சாப்பிடுது. இன்னொரு கிளி வந்துருச்சு. இது ரொம்ப ஷார்ப்பா இருக்கு, நெயில்ஸ் குத்துது. இதான் சாக்கடை, என் கையில இருக்கிறதெல்லாம் ஆட்டைய போடுறாங்க. செல்ல குட்டி எதுவும் பண்ணிடாத. இதுக்கெல்லாம் நகம் கட் பண்ணுவீங்களா? இருந்தாலும் பூருது. உங்களுக்குலாம் நெயில் கட் பண்ணுமா? ஷார்ப் பண்ணிப்பாங்களா? ஓகே. நான் அது நேச்சுரலா இருக்கணும்னு வச்சிருக்கீங்களோன்னு நினைச்சேன். அவங்களே பண்ணிப்பாங்க. ஓ சரி. ஓபன் பண்ண சொல்லுது, அது அழகா. அங்க பாரு கைய, என்னையும் அப்படிதான் படிச்சு கையை கடிச்சு ஓபன் பண்ண சொல்லுது. பயமா இருக்கு, வேணாம். ஒரு போட்டுறதா? அவ்வளவுதான். நானு கடிக்க வருதா? பூ வேணுமா உனக்கு? சரி, உனக்கு அடுத்த தடவை வாங்கிட்டு வரேன். நல்லா இருக்கா? ஓடா செல்லக்குட்டி, வேணாம், பயமா இருக்கு. இறங்கி கீழே சொல்லுங்களேன். இறங்கி சொல்லுங்களேன். எல்லாம் சாப்பிடலாமா? இவங்க பேர் என்ன? இவங்க பேர் இல்லையா? நீங்க வச்சது? வீணா? விங்கா? ஓகே.
பாருங்க எவ்வளோ அழகாக வருது. இவங்க வந்து இந்த குருவியெல்லாம் பார்த்துக்கிறாங்க, கிளியெல்லாம் பார்த்துக்கிறாங்க. இது பேசுமா? இந்த கிளி பேசுமா? அப்படியா? ஆ ஓகே ஓகே. ஹலோ சொல்லுமா? ஆஹா சரி சரி. ஹலோலாம் சொல்கிறாங்கப்பா. அதான் கடிக்குமாங்க, மற்றபடி நம்ம வேறு எதுவும் பண்ணால் கடிக்காதுன்னு சொல்கிறாங்க. அப்படியா? ஓகே ஓகே. ஏன்னா இது மேலே ஏறுறப்ப பயமாக இருக்குது. நெயில்ஸ்லாம் நல்லா இதுவாக இருக்கா, அதனால பயமாக இருக்குது. எவ்வளோ கிளி இருக்குது பாருங்கள், கலர் கலராக. இது எல்லாமே கிளி மட்டும்தான் இருக்குது இதுக்குள்ளார. ஃபுல்லாக கிளி தாங்க, நல்லா ஒயிட் கலரில், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பஞ்சவர்ண கலரில், அது மாதிரி ஒன்று ஒன்று ஒரு வித்தியாசமாக இருக்குது. இதுக்கும் வந்து அந்த சன்ஃப்ளவர் சீட் மட்டும்தான் கொடுக்குறாங்க. அழகாக உச்சி சாப்பிட்டுட்டு உட்காந்துட்டு பறந்துக்கிட்டு ஓடுறது ஒடியாரதுமா என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நீங்கள் தஞ்சாவூர் வந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த ஒரு பிளேஸை வந்து விசிட் பண்ணி பாருங்கள். ஏன்னா வந்துட்டு குழந்தைங்க நல்லா என்ஜாய் பண்ணுவாங்க. இது மட்டும் இல்லாமல் அந்த சைட்லாம் பார்த்திங்கன்னா ராபிட்லாம் இருக்குது, ஹாம்ஸ்டர், அது மாதிரி நிறைய வச்சுருக்காங்க. டக்கு பேர்டு வந்து கையில் உட்காந்துருந்ததில் இந்த கையில் பார்த்திங்கன்னா கிழிச்சிருச்சிங்க. அப்படியே வந்து கையெல்லாம் லைட்டாக இதுவாகவே இருக்குது. நீங்கள் யாராவது வரதா இருந்தால் ஃபுல் ஹேண்ட் போட்டுவாங்க. அதுக்கு தான் நான் இந்த ட்ரெஸ் போட்டு வந்தேன். ஆனால் இது ஃபுல்லாக இல்லை, 3/4 தான் இருந்ததுனால கொஞ்சம் கீறிடுச்சு. அழகாக கொடுங்க. வாயில் ஊட்டி விடுங்க. அச்சு பயமா இல்லையா உனக்கு? வர்றப்போ அவ்வளோ வெதர்ன நான் தூக்கிட்டு தானே வந்த உடனே. எங்கே நடந்து வந்தேன்? வர்றப்போ என்ட்ரன்ஸ்லேயே வந்து கிளி இருந்துச்சு ராஜி. அது என்ன பண்ணிச்சு, என் மேலே ஏறிக்குச்சு. கையில் ஃபுட்டே வாங்கலை, எனக்கு வேண்டாம் வா போகலாம் அப்படின்ட்டு ஓடிடுச்சு. இப்போ பாரு பயப்படாமல் ஊட்டிக்கிட்டு இருக்கு. நண்டு பாப்பா கை கட்டு. கீழே விழாமல் கொடுங்க ஒன்று ஒன்றா. உனக்கும் பயம் இல்லையே தங்கம்? சரி தங்கம். குடு ஸ்ரீகரன் குடு. பிடிச்சிருக்கா? ஜாலியாக இருக்கா ஸ்ரீகரனுக்கு? கடிக்கிறானா? என்ன தங்கம்? இல்லை தீந்து போச்சு. ட்ரெஸ் மேலே உட்காந்துருச்சா? சரி ஓகே சரியாயிடும். மழை தூருதா? நம்மளாம் வெளில வந்திருக்கோம்ல, அதான் அதிசயமாக மழை தூருது. அச்சோ அண்ணா குடுறா ரெண்டு. அச்சோ அண்ணா கொடு. அவங்களுக்கு தான் தருவாங்க. அண்ணா கிட்ட கொடுத்தனா அண்ணாவும் ஒன்று கொடுப்பாள்ல. பயப்படாத மகனே, ஒன்றும் பண்ணாது. அது கொடு. வந்து கட் பண்ணி வைக்கிறாங்க பாருங்களேன். அப்படியே லைனாக வராங்க சத்தம் போட்டுக்கிட்டு. நல்லா கொஞ்சம் பெரிய பீஸாகவே இருக்குது, கடிச்சு சாப்பிட்ற மாட்டுக்கு. அப்பாடி என்னக்கா வெளியிலே போக விடாதாட்டிக்கே உங்களை? இவ்வளோ பெரிய பீஸு கடிச்சு சாப்பிட்ருவாங்களா? ஓகே ஓகே. கிளியை வந்து பார்த்தீங்கன்னா செம்ம ஜாலியாக என்ஜாய் பண்ணிகிட்டு இருக்காங்க. அவங்க இடம் வந்துட்டு வேற ஒரு உலகத்துக்கு வந்த மாதிரி ஃபீல் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஏன்னா அவங்க வந்து டிவியில் பார்த்தது எல்லாமே இப்போ நேரில் பார்த்துட்ருக்காங்களா. ஸோ செம்ம ஹாப்பியாக ஃபீல் ஆகுது. மெயினாக ராபிட் தான் அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. நாய் பார்க்கலான்ட்டு போயாச்சு. அதான் உள்ளார போனதும் பயப்பட போகுதுங்க. ஐயா அம்மானு கத்திட்டு வர போகுதுங்க. கேட்டேன் கடிக்குமான்னு கேட்டியா? இங்கே இங்கே இந்த 2 டாகோட நின்று வெள்ளான்ட்டு போயிடலாம். வாங்க வாங்க செல்லக்குட்டி. அங்கே பாரு அழகாக தண்ணி குடிக்குது பாரு. 3 நாய் வந்து இருக்குங்க. நல்ல க்யூட்டாக அழகாக இருக்கு. பொறுமையாக தொடு அச்சோ, பொறுமையாக தொடுங்க. இடம் எல்லாமே பார்த்திங்கன்னா நல்லா நீட்டாக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. ஒரு ஸ்மெல் எதுவுமே வரல. நல்லா சூப்பராக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. கீழே எல்லாமே பாருங்களேன் எவ்வளோ நீட்டாக நல்லா க்ளீன் பண்ணியிருக்காங்க. ஃபுட்டு கொடுங்க அச்சோ. அங்கே பாருங்க டக்கு கையில் அழகாக வாங்கி சாப்பிடுது. வாத்து தான் இது, ஆனால் குட்டி வாத்து போல.
ஐயோ பூபா கூசுது, செம்மையா கூசுது. கிட்டக்க வையச்சோ. அம்மாடி என் கையில எல்லாம் சட்டுன்னு காலி பண்ணிச்சு. அச்சு கையில பத்தலையா? நல்லா இருக்கா? நல்லா இருக்கா? அந்த டக்கு போட்ட குட்டியா இதெல்லாம் அழகா மாமா எடுத்து விடுறாங்க பாரு. வேணுமா? என்ன விடுறாங்க? டக்கு விடுறாங்க. வேணுமா உனக்கு? வாத்து வாத்து டக்கு. ஆமா, அந்த டக்கு எடுத்துட்டு போறியா உங்க வீட்டுக்கு? வேணாமா? நல்ல பிள்ளை. ஏய் சண்டை போட்டுக்காதா? சண்டை போட்டுதாட்டுக்குல்ல? அச்சோ சண்டை போட்டுக்குது. சின்னதை சேர்த்துக்க மாட்டேங்குது பெருசெல்லாம். ஐயோ வாத்து போட்ட குட்டியாங்க இது எல்லாமே. ஸ்டார்டிங் வந்து மஞ்சள் கலரில் தான் இருக்குமா, அதுக்கப்புறம் தான் வெள்ளை கலரில் மாறும்னாங்க. பார்த்தீங்கன்னா கரெக்டாக அப்படியே தஞ்சாவூர் பெரிய கோயிலுக்கு ஆப்போசிட்டில் இருக்குங்க. கோபுரம் வந்து இங்கேருந்து பார்த்தாலே தெரியுது பாருங்கள். பேர்ட்ஸ் பார்க் எல்லாம் சுற்றி பார்த்துட்டு இப்போ வீட்டுக்கு போகிறோம்.